பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம தேவனுடைய வசனங்கள் மூலியமாக எந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய வருகையில நாம் பாத்திரவான்களாக நிற்க வேண்டும் என்றால் நமக்கு முக்கியமா அவசியமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் பொறுமை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொறுமை என்கின்றது நாம் ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக சம்பவிக்கும், நடக்கும், நிறைவேறும். அதை நான் என் கண்ணால நான் பார்ப்பேன், நான் அதை அனுபவிப்பேன் என்கின்றது எல்லாமே தான் நீடிய பொறுமை என்கின்றதுக்கு உண்டான அர்த்தங்கள். ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது. அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் போகும் பொழுது என்ன ஆகும்? பொறுமையை எழுந்து விடுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்ற நாம், இன்னைக்கு சீஷர்களாக இருக்கிற நாம், நிச்சயமாகவே அவருடைய வருகையில இன்னைக்கு ஏசப்பா வந்தா நம்ம அவருக்கு முன்னாடி பாத்திரவானாக நாம் நிக்க முடியுங்களா? அந்த தகுதியை நிச்சயமா ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறத நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிறோமா? நாம் நிச்சயமா ஏசப்பாவுடைய வருகையில வலது பாஸ்வத்துல நிற்போமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நிச்சயமா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பொறுமைய பொறுத்து நிச்சயமா நம்ம ஏசப்பாவுடைய வருகையை இன்னைக்கு சம்பவிச்சாலும் நம்ம வலது பாஸ்வத்துல நிற்போம் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள வந்துடும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பொறுமை அப்படின்றது நாம் நிச்சயமா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக காத்து கொண்டிருக்கோம். ஏசப்பா 2வது வருகையில அவரோடு கூட என்னை எடுத்துக்கொண்டு செல்வார். நான் அவரோடு கூட அந்த என்றைக்கும் அழியாத அந்த ராஜ்யத்துக்குள்ள நானும் பங்கு பெற்றவனாக அந்த அழியாத ராஜ்யத்துக்குள்ள நான் பங்கு பெறுவேன் அப்படின்றது போல நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தா, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றதன்படியாக நான் என்ன ஆயத்தப்படுத்தி கொள்வேன். நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்றது பொறுமையின் மூலியமாக புரிந்து கொள்ள முடியும். பொறுமை அப்படின்றது நான் என்ன எப்படி என்னுடைய வாய் வார்த்தைகளாகட்டும், என்னுடைய நடக்கைகளாகட்டும் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றது மேலதான் நான் பொறுமையா இருக்கிறேனா இல்லையா அப்படின்றது கர்த்தருக்கு முன்பதாக வெளிப்படும். மனுஷர்களா இருக்கிற நமக்கு முன்பதாகவும், சகோதர சகோதரிகளாக இன்னைக்கு தேவனுடைய வசனத்தில் தேறினவர்களாக இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் முன்பதாகவும் நம்மளுடைய அந்த நடக்கையின் மூலியமாகவே அது வெளிப்படுத்தப்படும். கிளியராவே எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது போலதான், ஆமா இவங்க ஏசப்பாவுடைய ராஜ்யத்துக்கு பாத்திருவான்களாக, ஏசப்பாவுடைய வருகைக்காக இவங்க காத்துல, இவங்க வெயிட் பண்ணிட்டு இல்ல அப்படின்றது கிளியராவே அவங்க நடக்கையை வைத்து கிளியராவே புரிஞ்சு கொள்ள முடியும். இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு போலாம். இதுக்கு முதல் வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனியர் 1வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனியர் 1வது அதிகாரம் 4-5. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாராட்டுகிறவர்களா இருக்க, அந்த ராஜ்யத்தில் நீங்கள் பார்க்கிறது என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறது என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. ஆமென். இங்க ஒரு காரியம் நமக்கு அத்தாட்சியாக இருக்கிறது, நாங்கள் இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெஸ்லோனியர்ல இருக்கிற அந்த சீஷர்களை குறித்து எழுதுகிறார். எது அவர்களுக்கு அத்தாட்சியாக, கேரண்டியா நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற முழு தகுதி உங்களுக்கு இருக்கு. அந்த கேரண்டி எது? எந்த கேரண்டியை வச்சு நாங்க உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெஸ்லோனிய மக்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க பாருங்க, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபதிரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதின் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்றாரு. என்னவா? அவங்க சகிக்கிற எல்லா சகல துன்பங்களிலையும் உபதிரவங்களையும் பொறுமையை காமிக்கிறாங்களே, அந்த பொறுமையின் மூலியமாக அந்த விசுவாசத்தை அவங்க வெளிப்படுத்தி காமிக்கிறாங்களா? சகிக்கிற சகல விதமான துன்பங்களின் நேரங்கள்ல மனம் சோர்ந்து போகவில்லை. உலகத்தின் மனுஷர்களை போல விசுவாசத்தை விட்டு விலகி போய் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான சில கிரியைகளை செய்வாங்க இல்லைங்களா? தங்களை எதிர்க்கின்றவர்களை மாம்சத்தின் ரீதியாக போய் எதிர்க்கிறது, தங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நானும் துன்பப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி மாம்சிக ரீதியான ஆயுதங்களை கையாளுறவர்களாக இருக்கிறது.
தீமைய நன்மையினால ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படின்னா நன்மையினால ஜெயிப்பது அப்படின்னு சொன்னா தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நம்ம வந்துட்டு ஒரு காரியத்தை மேற்கொள்கிறவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெஸ்லோனியர்ல இருந்த அந்த சீஷர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்களா? அவங்க சகிக்கிற எல்லா விதமான துன்பங்களின் நேரங்களிலும் உபத்திரவத்தின் நேரங்களிலும் அவங்க பொறுமையின் மூலியமாக அவங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவங்க பரிசுத்தத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அது ஒரு காரணமாக பயன்படுத்தி தேவனுடைய வசனத்தை விட்டு விலகி போகாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவனுடைய வசனத்தை அவர்கள் பிடிவாக பிடித்து கொண்டு அவங்க வந்துட்டு தேவனுக்கு சாட்சி கொடுக்கின்றவர்களாக நடந்து கொண்டாங்களா? அதனாலதான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. என்னங்களா? நீங்க வந்துட்டு எந்த ராஜ்யத்துக்காக நீங்க வந்துட்டு காத்துட்டு இருக்கீங்களோ அதுக்கு நீங்க பாத்திரவான்கள் என்று நீங்க எண்ணப்படும்படிக்கு நீங்க நிச்சயமா பாத்திரவான்கள் தான் அப்படின்றத நிரூபிக்கும்படியாக உங்களுடைய நீடிய பொறுமை இருக்கிறது. நீங்க மனம் சோர்ந்து போகாமலும் நீங்க எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க காமிக்கிற அந்த பொறுமையின் மூலியமாக, அந்த பொறுமையில் வெளிப்படுகின்ற உங்களோட அந்த கர்த்தருக்குரிய அந்த ஒரு பயபக்தியான அந்த நடக்கையின் மூலியமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பெருமையா எழுதுறாரு. அப்படின்னா தெஸ்லோனியர் மக்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு பொறுமை நம்மளுக்குள்ளேயும் வெளிப்படணும். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பத்தின் காரணங்களையும் நாம் சொல்லி நிச்சயமாக நான் இதன் நிமித்தமாகத்தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கேன் பிரதர், நான் ரொம்ப பொறுமையா தான் இருக்கிறேன் பிரதர், நான் ஒன்னும் சிலை வழிபாடு செய்யறதுக்கு போல, நான் வந்துட்டு திருப்பியும் குடிக்க போல, நான் ஃபர்ஸ்ட் பழைய மனுஷனா இருக்கும்போது வந்துட்டு மற்றவங்களை அடிப்பேன், மற்றவங்களை திட்டுவேன், இப்படி எல்லாம் நான் பண்ணல பிரதர், அதனால வந்துட்டு நான் நீடிய பொறுமையா இருக்கேன், ஏசப்பா வந்துருவாரு, நானும் கூட அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிருவேன் அப்படின்றது போல காத்துட்டு இருக்கேன் அப்படின்றது போல இந்த சில விஷயங்களை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த ராஜ்யத்துக்கு பாத்திரவான்கள் அப்படின்னு நம்மை நாமே நினைத்து கொண்டிருந்தாலும், ஆனா இது மாத்திரமே போதாது. இதை காட்டிலும் நம்ம வந்துட்டு இன்னும் பரிசுத்தவான்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தவான்கள் என்று நாம் காணப்படும்படியா நம்மளுடைய நடக்கையின் மூலியமாகத்தான் அது வெளிப்பட்டு ஆமா நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்றது வெளிப்படும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாய் வார்த்தையா இருக்கட்டும், நம்மளுடைய நடக்கையா இருக்கட்டும், ஆபீஸ்ல இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே நான் வந்துட்டு ஆண்டவருடைய பிள்ளை, நான் என் ஏசப்பா எனக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார், இன்னைக்கு என்ன ஆலயமா மாத்தி என்னுடைய இருதயத்துக்குள்ள ஏசப்பா வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, என்னுடைய நாவல இருந்து எந்த விதமான அவபக்தியான வார்த்தைகளாகட்டும், அவிசுவாசமான வார்த்தைகளாகட்டும், இல்ல இந்த உலகத்துக்குரிய வார்த்தைகளாகட்டும் என்னுடைய வாய் வார்த்தைகள்ல காணப்படக்கூடாது அப்படின்றது போல எல்லா நேரத்திலையும் கூட என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கின்றவர்களாக நடந்து கொள்வோம் இல்லைங்களா? அதுதான் நான் ஆண்டவரை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து நான் பொறுமையா இருக்கேன், விசுவாசமா இருக்கேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிப்பேன், ஆண்டவர் இருக்கிறாரு உண்மைதான், அவர் வந்துட்டு என்னை ரட்சித்தது உண்மைதான், அவர் வரப்போகிறதும் உண்மைதான் அப்படின்றத நான் என்னுடைய நடக்கையின் மூலியமாக, நான் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த பயம் பக்தியின் மூலியமாக எல்லா ஜனங்களும் மூலமாகவும் வெளிப்படும். ஆண்டவருக்கும் நம்மளுடைய நடக்கையின் மூலியமாக ஆண்டவரும் கூட நம்மளுடைய அந்தரங்கத்திலிருந்து நம்ம வந்துட்டு ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், நம்மளுக்குள்ள அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதனால தான் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றதன்படி நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கோம் அப்படின்னு ஆண்டவருக்கு கூட அது வெளிப்படையா தெரிய வரும் இல்லைங்களா? ஆனா நான் வந்துட்டு ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்க அப்படின்னு உலக ரீதியான மனுஷர்களை போல நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம், ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனா அது நிச்சயமா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற தேவனுக்கு தெரியும். நான் ஆண்டவருடைய காரியத்தை, ஆண்டவருடைய வருகைய நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விசுவாசிக்கவே இல்லை. ஆண்டவர் வந்துட்டு இருக்கிறாரு,
இல்ல அவர் எனக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படின்றத மறந்துட்டு இருக்கேன், இல்ல அந்த விசுவாசத்தை விட்டு விலகி இருக்க அப்படின்றது நம்மளுடைய வாய் வார்த்தைகளாகட்டும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸா இருக்கட்டும், அதன் மூலியமா கிளியராவே புரிஞ்சுக்க முடியும். சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1:10-11. கொலோசியர் 1:10-11. சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமீன். இங்க பாருங்களேன், சகல விதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரிய உடையவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீங்க அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக நான் ஜபித்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல கொலோசியர் மக்களுக்கு இப்படியாக எழுதுறாரு. ஆனா அங்க அவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி பாருங்களேன், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உடையவர்களாக நீங்க இருக்கணும். அப்படி நீங்க நடக்கிறது மூலியமா கர்த்தர் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமை நீடிய சாந்தம் அப்படின்றது நம்மளுக்குள்ள வரணும். சில பேர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு இந்த வசனத்துல, அதனாலதான் நான் உன்னை விட்டுருக்கேன். ஏசப்பா இந்த வசனத்துல இப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, ஏதோ மன்னிக்கணும்னு சொல்லி, அதனாலதான் போனா போட்டு மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்றது போல சொல்லுவாங்க. அப்படி இல்ல, சந்தோஷத்தோட கூடிய பொறுமை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் தேவனுடைய வசனத்தை நான் நிறைவேற்றும் பொழுது அதை மனப்பூர்வமாக நிறைவேற்றுகிறவனாக இருக்கணும். அதனாலதான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா முழு அப்படின்றது 100% நான் மனப்பூர்வமா நான் விருப்பப்பட்டு செய்கிறதா அது இருக்கணும். ஆண்டவருடைய விருப்பம் தான் என்னோட விருப்பம். எனக்கு தெரியாம இருக்கிற காலங்கள்ல நான் அறியாம செய்ததை தேவன் கண்டு காணாதவரா இருந்துருவாரு. ஆனா அவருடைய வசனத்தின் மூலியமாக அவர் சில காரியங்களை நமக்கு காமிக்கும் பொழுது, பாருப்பா, நீ ஜபிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய சகோதரனுக்கு உன்னுடைய பேரில் ஏதோ குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா, உன் ஞாபகத்துல வந்துச்சுன்னா, போய் அந்த சகோதரன் நீ எந்த சில வார்த்தைகள்னால அவனை வருத்தப்படுத்தி இருந்தியோ, வேதனடைய செய்திருந்தியோ, போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கடுத்து பிரேயர் பண்ணப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்லி மத்தேயு 5வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆமா, அது என் ஞாபகத்துல தேவன் அந்த வசனத்தின் மூலியமாக பேசும்பொழுது, ஓஹோ, இவ்வளவு நாள் நான் ஜபிக்கும் பொழுது நான் யாருக்கு என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் எனக்குள்ள எந்த எல்லாம் கீழ்ப்படியாம இருந்துச்சு, இந்த எந்த விஷயங்களையும் ஆண்டவர்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணாமலே சும்மா காட்டி நான் பாட்டுக்கு நான் ஒரு மன திருப்திக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். இல்ல, பிரேயர் அப்படின்றது இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத அந்த மத்தாய் 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற அந்த வசனத்தை பொறுத்து, அந்த வசனத்தின் மூலியமா நம்ம அதை அனுசரிக்கின்றது மூலியமா நம்ம நடக்க ஆரம்பிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ஆமா, அந்த வசனத்தை நம்ம நிறைவேற்றணும், ஆனா அதன் மூலியமாக ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் கேட்கவும் அதை நம்மளுடைய வாழ்க்கையில அனுசரித்து கொள்ளும் பொழுது, அதன்படியாக நம்ம நடந்து கொள்ளும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், சந்தோஷமாக அதை செய்யணும். ஆனா நான் ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக நான் அதை செய்கிறவனாக இருந்தா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கேதரிங் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு கட்டாயத்துக்காக ஒரு கேதரிங் வைக்கிறேன் அப்படின்றது போல இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, இல்லைங்களா? மனப்பூர்வமாகத்தான் செய்யணும். எதை செய்தாலும் கொடுக்கிறவர்கள் ஏதோ மனப்பூர்வமாக கொடுக்கிறவர்கள் இடத்துல மட்டும்தான் காணிக்கையா நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மோசேக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்படித்தான் ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். அப்படின்னா சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமை அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. முதலாவதான் நம்மளுக்குள்ள அந்த நீடிய பொறுமை அப்படின்றது ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கும் பொழுதுதான், அந்த காத்து கொண்டிருக்கிறது தான் வசனத்துல சாந்தம், நீடிய பொறுமை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும், இல்லைங்களா? ஆண்டவர் அவருடைய 2ஆம் வருகை நிச்சயமா கூடிய சீக்கிரத்திலே சம்பவிக்க போகுது. அந்த வருகைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே தகுதி உள்ளவர்களாக நிக்கணும். தகுதி உள்ளவர்களாக நிக்க வைக்கிறதுக்காகத்தான் நம்ம எப்போ ஞானஸ்தானத்தை பெற்றோமோ அப்பவே பரிசுத்த ஆவியானவரை ஏசப்பா நம்மளுடைய இருதயத்துல வந்துட்டாரு. அவர் தான் நம்மளை வழி நடத்துறதுக்காக, அவர் வழி நடத்துகிற அந்த வழி நடத்துதலை குறித்து அவரை ஆவியானவராக அவர் வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது யோவான் புத்தகத்துல தேற்றவாளன்
உங்களிடத்தில் வரும் பொழுது அப்படின்னும் போது அவர் எப்படி நம்மள கம்ஃபர்ட் பண்ணுவாரா? தேற்றரவாளனாக நம்மளோட இருதயத்துக்குள்ள இருந்து நம்மை தேற்றுவாரா? இல்லப்பா, இந்த விஷயத்தினால சோர்ந்து போயிடாத, இது மூலியமாக உனக்குள்ள இருக்கிற சில மாம்சத்தின் துர்குணங்களை ஏதோ எடுத்து போடுகிறதுக்காக, இது உனக்காக ஒரு பரிசோதனையாக இருந்தது அப்படின்றது போல எல்லா விஷயங்களிலையும் நம்மளை தேற்ற ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லி, இதோ சகலத்தை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும்னா அவர் உபதேசிப்பார். அதுக்கடுத்து துணையாளர் வரும் பொழுது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா ஆவியானவராக அவர் நமக்குள்ள இருந்து உபதேசகராக இருக்கிறார். அதுக்கடுத்து நம்மளுக்கு தேற்றரவாளனாக இருக்கிறார். எல்லா விஷயங்களையும் நம்மள கம்ஃபர்ட் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துறாரு. அப்படின்னா இன்னைக்கு இந்த விஷயத்த தெரியாம நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடவே முடியாது. நிச்சயமா ஏசப்பா வந்துட்டு அவருடைய பரிசுத்த ஆவியினால நம்மளோட கூட பேசுவாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாரு. அவர் உணர்த்தும் பொழுது உணர்வாடியாதபடிக்கு நம்மளுடைய கீழ்ப்படியாமையினால இருதயம் கடினம் அடைந்து போயிருந்தால், அந்த இருதயம் கடினம் அடைந்து போன அந்த எல்லா விதமான அந்த கீழ்ப்படியாமைகளுக்காக நம்ம மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் மன்னிப்பார். மன்னித்ததுக்கு அடுத்து என்ன ஆகும்? அந்த கடினமான இருதயம் போய் அது சதையுள்ள இருதயமாக மாறும், உணர்வுள்ள இருதயமாக மாறும். மீண்டும் ஆண்டவருடைய சத்தமானது தொனிக்க ஆரம்பிக்கும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 23-25. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மேற்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டும் இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமென். ஆமென். என்னால நாம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஆனா காணப்படாதவைகளை நாம் நம்புகின்றவர்களாக விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா நாம் காணப்படாதவைகளை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறதே, ஆனால் அதற்காக நாம் பொறுமையோட கூட காத்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம். காத்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறதுக்கு ஒரு பஸ் பிடிக்கணும். அந்த பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்படின்னா அந்த பஸ் எவ்வளவு மணி நேரம் டிராவல் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஒரு கணிப்பை வச்சுப்போம் இல்லைங்களா? ஆமா, 8 மணி நேரம் டிராவல், 12 மணி நேரம் டிராவல், இல்ல 24 மணி நேரம் டிராவல். இதோ அந்த டிராவலுக்கு வேண்டிய பொருளுங்க, மொபைல் சார்ஜிங் ஃபுல்லா இருக்கா இல்லையா, எல்லா விதமாவும் ஆயத்தப்படுத்தினு தான் அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே போய் நிற்போம் இல்லைங்களா? அப்படிதான் ஆயத்தப்பட்டிருக்கிறனா இல்லையா அப்படின்றது அந்த டிராவல், அந்த ஜெர்னிக்கு நான் போகணும், அதுல நான் பிரயாணம் பண்ணணும் அப்படின்றது நான் எப்படி ப்ரிப்பரேஷனா இருக்கிறேனோ அந்த ப்ரிப்பரேஷனே வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அது போலதான் இதோ ஆண்டவரோட வருகைக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேனா இல்லையா அப்படின்றது என்னுடைய காத்திருக்குதல் இருக்கு இல்லைங்களா? அந்த நடக்கையின் மூலியமாகவே எல்லாருக்கும் முன்பதாக அது வெளிப்படும். நான் காத்துட்டு இருக்கிற அந்த விஷயங்கள். காத்திருக்குதல் அப்படின்னா என்ன? காத்திருக்குதல் அப்படின்றது ஆதியில் கொண்ட அதே விசுவாசம். ஆதியில எப்படி இருந்தோம், ஆண்டவர் வந்துட்டு அறிஞ்சுகொண்ட அந்த நாட்கள்ல நம்ம எப்படி இருந்தோம், ஏசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிறகு அதிகாலையில எழும்பி ஜபிக்க ஆரம்பிச்சோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி வேத வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சோம். நம்ம எதெல்லாம் கத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் போய் சுவிசேஷமா அறிவிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கடுத்து அவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்த ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு நோயாளிகள் மேல கை வச்சு ஜபிக்கும் பொழுது நோயாளிகளுக்கு விடுதலை கொடுத்தாரு ஏசப்பா. இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களிலையும் ஆரம்ப நாட்கள்ல நம்ம செஞ்சோம். வீட்டுல கூட ஒரு குழந்தைகிட்ட பேசணும்னாலும் அந்த குழந்தைகிட்ட பேசுற வார்த்தையில எதுனா பிழை, எதுனா ஆண்டவர் பிடிக்காத வார்த்தை என் வாயிலிருந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வசனங்கள் மூலியமா ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த புத்திமதிகளை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில அனுசரித்து அதன்படி நடக்க ஆரம்பிச்சோம். அதேபடியாகவே இன்னைக்கும் இருக்கிறோமா? இல்லைன்னா வந்துட்டு நான் அந்த ஒரு நீடிய பொறுமையை எழுந்திருக்கேன் அப்படின்றது எப்படி தெரிய வரும்? நான் காத்து இல்ல, ஆண்டவருடைய வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இல்லை அப்படின்றது எப்படி தெரிய வரும்? ஆமா, ஃபர்ஸ்ட் போல ஜபிக்கல, ஃபர்ஸ்ட் போல வேத வசனங்களை வாசிக்கல, வாயை கண்டபடி எப்படி வேணுமோ அப்படி உபயோகிக்கிற.
கோவமா நடந்துக்கிறேன், இந்த எல்லா விஷயங்களை தான் வெளிப்படையா காமிக்கும். இல்ல பிரதர், நான் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துட்டு கேதரிங்க்கு கலந்துக்கிறேன் பிரதர், நான் சில இடங்கள்ல பிரதர்ஸ் யாருன்னா கூப்பிட்டா சுவிசேஷத்துக்கு போவோம் பிரதர். இப்படி ஒவ்வொரு விஷயங்களை வச்சுட்டுல நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம வந்துட்டு நடந்து கொள்கிற அந்த நடக்கைய கிளியராகவே ஆண்டோருக்கு முன்பதாக வெளியரங்கமாக அது வெளிப்படும். ஆமா, நான் ஆண்டோரோட வருகைக்காக வெயிட் பண்ணல, எனக்கு இந்த உலகத்தின் மேலதான் ஒரு எதிர்பார்ப்பு இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. முதலாவதா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஆண்டவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு காத்திருக்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்படி வந்துச்சு சொல்லுங்க? எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே புறஜாதிகளா இருந்தோம், இல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பொருந்திருக்கும் பொழுதும் ஆண்டவர் அறியாதவர்களாக இருந்தோம், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா அவரை தொலைந்து கொண்டிருந்தோம், இல்லைன்னா தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா சிலை வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தோம். இப்படி எல்லாம் இருந்த நமக்கு இந்த உலகத்தின் மூலியமா எந்த சமாதானமும் எந்த விதமான மன நிம்மதியும் கிடைக்காம, உடல் ஆரோக்கியம் இல்லாம, இந்த உலகத்தின் எதெல்லாம் நம்ம அடைந்தா திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சோமோ அது எல்லாத்தையும் அடைந்தும் திருப்தி இல்லாதவர்களாக இருந்தோம். அநேக பிசாசின் கட்டுகள்னால கட்டப்பட்டு கோவக்காரர்களாக, பலவிதமான இச்சைகள்னால கட்டப்பட்டவர்களாக, இந்த உலகத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களாக இருந்தோம் இல்லைங்களா? இப்படி இருந்த நமக்கு இனி மனுஷன் அவ்வளவுதான், மனுஷனுடைய வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும் போல, இல்ல என்னுடைய சுபாவமே இப்படிதான் போல, என்னால யாராலையும் மாத்த முடியாது அப்படின்றது போல நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பிசாசின் கட்டுகள்ல கட்டப்பட்டவர்களாக இருந்தோம். நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற நாள் வரைக்கும் நம்ம அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தோம். ஆனா நம்மள ஆண்டவர் வந்துட்டு தேடி வந்தாரு. எப்படி தேடி வந்தாரு? எபேசியர் வசனத்துல 1வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கோம். என்ன? அந்த சத்திய வசனத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தை நம்ம வந்துட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த முத்திரையை நம்ம பெற்றோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். அதன்படியாகத்தான் தேவனுடைய வசனத்தின் மூலியமா நம்ம கேட்டோம். என்னன்னு சொல்லி, இதோ உலகத்தையும் வானத்தையும் பூமியும் மனுஷர்கள் உண்டாக்குன தேவன் இந்த உலகத்துக்கு மனுஷனா இறங்கி வந்தாரு, உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக, உன்னுடைய பாவத்துக்கு உனக்கு உண்டாக வேண்டிய தண்டனைகளை தன் மேல சுமந்து தீர்த்தாருப்பா, அவர் தான் உண்மையான தேவன் சொல்லி. அப்போ அதை கேட்ட உடனே இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த எல்லா விஷயங்களும் கேட்ட உடனே நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாச்சு. அந்த விசுவாசத்தோட ஆண்டவர் நோக்கி ஜபிக்க ஆரம்பிச்சோம். அப்போ நமக்குள்ள ஒரு சமாதானம் கிடைத்தது, நிம்மதி கிடைத்தது, உடல் ஆரோக்கியம் கிடைத்தது. இதோ சில அநேக விதமான இச்சையின் கட்டுகள்ல கட்டப்பட்டிருந்த அந்த ஒவ்வொரு கட்டுகள் இருந்து வெளியே வரணும். இப்படியாகத்தான் நம்மளுக்குள்ள அந்த விசுவாசமே இப்படித்தான் பொருந்தது இல்லைங்களா? அந்த விசுவாசம் பொறுக்க என்ன ஆச்சு? அவர் மேல அவரை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும், அவரை இன்னும் அதிகமா நம்ம வந்துட்டு அறிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்குள்ள அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாயிட்டே போச்சு. ஏன்னா யாராலையும் மாத்த முடியாத என்ன ஆண்டவர் இப்படி மாத்திட்டாரு, என் உள்ளத்தை இப்படி முழுசாவே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்ற எல்லா விஷயங்களை வச்சு அவர் தான் உண்மையான தேவன். ஆமா, இப்போ எனக்கு புரியுது. ஆமா, அவர் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரு என்கிட்ட அப்படின்னு சொல்லி வேத வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சோம். வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஓஹோ, அப்படின்னா மனுஷர்களா இப்படி இருக்கிறதுக்கு, ஒருத்தன் ஏழையா இருக்கிறதுக்கு, ஒருத்தன் குருடனா இருக்கிறதுக்கு, ஒருத்தன் கண்ணு தெரியாதவனா இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு? எல்லாவற்றை குறித்து ஆண்டவர் தம்முடைய வசனங்கள் மூலியமா பேச ஆரம்பிச்சாரு. தான் என்ன மனுஷர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறாங்க, அந்த மனுஷர்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது என்னெல்லாம் கிடைக்கும், கர்த்தர் எப்படி எல்லாம் அந்த மனுஷனோட இருப்பாரு, அதுக்கடுத்து அவர் எப்படி எந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போவாரு, எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் வசனங்கள் மூலியமா பேச 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 நம்மளுக்குள்ள என்னாச்சு? எதிர்பார்ப்பு அப்படின்றது நம்மளுக்குள்ள உண்டாச்சு. ஆனா இந்த எதிர்பார்ப்பு வெறுமனே உண்டான எதிர்பார்ப்பு அல்ல. யாரோ ஒருத்தர் வந்தாரு, சொன்னாரு, அதனால போயிட்டு இருக்கோம் அப்படின்றது போல இல்ல. ஒரு புறஜாதிக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த புறஜாதிக்கு சொல்றோம், மரணத்துக்கு அடுத்து இதோ பரலோகம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, இதோ தேவனுக்கு மேல் விசுவாசத்தை வைக்கிறவர்கள் அந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க, யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்காம பாவிகளா மறிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பாதாளம், நரகம் அப்படின்ற அந்த ஒரு நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புறஜாதி கிட்ட சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க? அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஏன்பா இப்படி சொல்ற, என்ன பேசிட்டு இருக்கிற நீ? செத்ததுக்கு அடுத்து யார் எங்க போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? நீ உனக்கு தெரியுமா? நீ செத்துருக்கியா? எவ்வளவு வார்த்தை செத்துருக்கிற நீ அப்படின்றது போல நம்மள அவங்க கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? இல்லைன்னா வந்துட்டு இவர் யார அந்த இடத்துக்கு செத்ததுக்கு அடுத்து தானே அங்கெல்லாம் போய் செக் பண்ண முடியும். அப்படி செக் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் யாரோ வந்து சொல்றான், ஏமாத்துறான் அப்படின்றது போல ஒரு புறஜாதி நம்மளை பார்த்து ஏதோ மதத்தை பரப்புறான் அப்படின்றது போல பார்க்கலாம். அவன் ஆண்டவர் உணராதவன்.
விட்டுறலாம். ஆனா என்றும் அழியாத அவருடைய ராஜ்யம் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு சாட்சிகள் யாரு? நம்ம தானே. எப்படி சாட்சிகள் உண்டாச்சு? எப்படி நம்மளுக்குள்ள எதிர்பார்ப்பு அப்படின்றது உண்டாச்சு சொல்லுங்க. நிச்சயமா பரலோக ராஜ்யம் இருக்கு. நிச்சயமா இயேசு அப்படின்ற ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவர் தான் உலகத்தை படிச்சவரு. அவர் தான் என்னுடைய பாவத்துக்காக மரிச்சவரு. அவர் இன்னைக்கு என்ன ஆலயமா மாத்தி என்னுடைய இருதயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு அப்படின்ற எல்லா விஷயங்களும் எப்படி நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் பொருந்து அந்த விசுவாசத்தினால் உண்டான ஒரு எதிர்பார்ப்பு உண்டாய் இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பின்படியா அதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிற ஒரு காத்திருக்குதல், அந்த ஒரு காத்திருதல்னால கிடைக்கிற அந்த ஒரு நீடிய பொறுமை இருக்கே, அந்த நீடிய பொறுமை அப்படின்றது எல்லாமே இப்படியாதான் நம்மளுக்குள்ள வந்த ஒரு விஷயங்கள். அப்படின்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆமா, நிச்சயமா ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்றது எப்படி நம்மளுக்குள்ள அந்த ஒரு விசுவாசமே பொருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, நம்மளுக்குள்ள ஒவ்வொரு கட்டுகள்ல இருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டோமே. நம்மள யாராலையும் மாத்தவே முடியாத நிறைய சுபாவங்களை ஆண்டவர் மாத்தினாரு. யாரும் கொடுக்க முடியாத அந்த நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. நம்மளுடைய கைகள் மூலியமா அற்புதங்களை, அடையாளங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் தான் சாட்சியா, எவிடன்ஸா, ப்ரூஃபா நம்மளுக்கு கிடைச்சு நிச்சயமா பரலோக ராஜ்யம் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, என்றும் அழியாத அந்த ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போறாரு. அதுக்குள்ள நானும் பங்கு பெறுவேன், நானும் பாத்துருவானா, அதுக்கு என்ன தகுதி உள்ளவனா நான் மாத்திக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையின் எதிர்பார்ப்பை நம்மளுக்குள்ள உண்டு பண்ணி இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே நம்மளுக்குள்ள உண்டாயிடுச்சு. உண்மைதான். அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை நம்ம அடியும்படியாக நாம் பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொழுதும் நம்மளுடைய பொறுமையை எழுந்து நாம் அவிசுவாசிகளாக இந்த உலகத்துக்கு ஒத்த விஷத்தை தரித்து நடக்கின்றவர்களை போல நம்ம நடந்துடக்கூடாது. எதனாலையும் நம்ம மனம் சோர்ந்து போகவே கூடாது. மனம் சோர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா ஜபிக்க மாட்டோம். மனம் சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வேத வசனங்களை வாசிக்க மாட்டோம். மனம் சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னா நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டோம். மனம் சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாரே நம்ம பக்கத்துல நம்மை போல ஒரு காலத்துல நம்மள பிசாசு கட்டி வைத்தது போல நம்ம சுற்றி எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்கள பத்தி எந்த கவலையும் நம்மளுக்குள்ள இருக்காது. இதெல்லாம் விஷயங்கத்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு காத்து இல்ல, நம்ம வந்துட்டு எந்த விசுவாசத்தை வச்சிருந்தோமோ அந்த விசுவாசத்தை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்றது இந்த எல்லா விஷயங்கள் மூலியமாகத்தான் ஆண்டோருக்கு முன்பதாக வெளிப்படும். நம்ம நன்றா ஆண்டவருடைய வசனத்தில் தேறினவர்களாக இருக்கிற சகோதரர்களுக்கும் வசனத்தின் அடிப்படையில தெரிய வந்துடும். இது எப்ப பார்த்தாலும் இந்த சகோதரன் பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, இவங்க மத்தவங்களை குறிச்சோ வேற அவங்க ஆத்மா குறித்தோ எந்த விதமான கவலையும் உங்களுக்குள்ள அப்படின்றது எல்லாமே கிளியராவே தெரிய வந்துடும் இல்லைங்களா? அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22வது அதிகாரம் 12-14. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். பாருங்களேன், இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு அரசன் தன்னுடைய மகனுக்கு கல்யாண விருந்த ஆயத்தப்படுத்திட்டு அதுக்காக சில பேர் அழைக்கிறாரு. அழைக்கும் போது அந்த அழைக்கப்பட்டவர்கள் வரல. அதுக்கடுத்து நாலா பக்கமா கூடுற அந்த வழிக்கு போய் எல்லாரையும் பார்த்து கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி ஏசுப்பா ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. நாலா பக்கமா கிடைக்கிற எல்லா ஜனங்களையும் நீ கூப்பிட்டுட்டு வா அப்படின்றது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும், புறஜாதி மக்களா இருக்கிற எல்லாரும், அவங்க எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தாரு. என்னன்னு சொல்லி, நீங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும், உங்களுக்காக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்கேன். என்ன அந்த பந்தி? எப்படிப்பட்ட பந்தி? ஏசப்பா நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினாங்க. எல்லா மனுஷர்களும் தேவனை அடைய முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதற்காக தேவன் உங்களுக்கு எல்லாருக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுக்கு அடுத்து ஒவ்வொருத்தருமா கேட்டு, ஆமா நான் ஏசப்பா மேல விசுவாசத்தை வைக்கிறேன், அவர் தான் உண்மையான தேவன் சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்றது எப்போ கிடைக்கப்படுது? ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்றது நமக்கு முதலாவதா கிடைக்கிற அந்த வெண்மையான அந்த ஆடை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஞானஸ்தானத்துக்கு அடுத்து அந்த பழைய மனுஷன் இருக்கிறானே, பாவத்தினால கரைப்பட்ட அந்த வஸ்திரமானது முற்றிலுமா ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு புதிய துணியா ஏசப்பா நம்மளுக்கு ஒடுத்துவாரு. அந்த ஒரு புதிய துணியை தான் இந்த இடத்துல கல்யாண வஸ்திரம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் இங்க
அந்த பந்தி விசாரிப்புக்காக அந்த எஜமான் உள்ள வரும்போது, அந்த அரசர் வரும்போது கேக்குறாங்க, இல்லப்பா கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா நீ எப்படி இங்க உள்ள வந்த அப்படின்னா, இவனுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கல்யாண வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டவனாக, அது இல்லாதவனாக அவன் அந்த இடத்தில் நிக்கிறான். அழைப்பு எல்லாருக்கும் தான் கொடுக்கப்படுது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஞானஸ்தானத்தை எடுத்தோம், இயேசுபா பிதான்றதை அறிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து இயேசுவோட நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கோம், பரிசுத்த ஆவியானவராக அவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வீட்டு சபையில இருக்கோம், டிசபிள்ஸா இருக்கோம், எல்லாமே உண்மைதான். ஆனா அவர் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்தம் என்கின்ற அந்த வஸ்திரத்தை, அந்த ரட்சிப்பு இருக்கு இல்லைங்களா, அத நம்மளோட கீழ்ப்படியாமையின் மூலியமா மீண்டும் உலகத்தின் மனுஷனை போலவே நடந்து கொண்டு பழைய வாழ்க்கையில செய்து கொண்டிருந்த அதே காரியங்களை செய்து கொண்டவர்களாக நம்ம இருந்தா என்ன ஆகும்? அவன் கை காலை கட்டி இருளான இடத்துக்கு தள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா கைவிடப்படுறது மட்டும்தான் அவனோட நிலைமை அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ரட்சிப்பு என்கிற அந்த வெண்மையான வஸ்திரத்தை ஆண்டவர் ஞானஸ்தானத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம வந்துட்டு அவருடைய வசனத்தின் மூலியமாக, அவருடைய பரிசுத்த தூய ரத்தத்தின் மூலியமாக நாம் கழுவி கொண்டவர்களாக நம்ம அவருக்கு முன்பதாக நம்ம வந்துட்டு வெளிப்படணும். அவருடைய வலது பாசத்தில் நிக்க தகுதி உள்ளவர்களாக, பாத்திரவான்களாக நம்ம எப்பொழுது கூட நம்மளுடைய கீழ்ப்படுதல் மூலியமாக நம்ம மாற்றிக்கொண்டே வரணும். அதுதான் நான் ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்றது கிளியராகவே வெளிப்படுற ஒரு விஷயம். அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமீன். இங்க பாருங்களேன், இங்க ஒரு கூட்ட மக்கள் நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க. ரட்சிக்கப்பட்டவங்கன்னா இயேசுவுடைய 2வது வருகையில அவர் ஸ்தாபிக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க தகுதி உள்ள தேவ ஜனங்கள். அந்த தேவ ஜனங்கள் நாம கூட இருக்கலாம், சரிங்களா? நம்மள யாரெல்லாம் கீழ்ப்படுதலோட இருப்போமோ நம்மை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல இவங்க யாருன்னு சொல்லி யோவான் கேட்கும்போது என்னன்னு சொல்லி பதில் வருது? இவங்க எல்லாருமே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால தங்களுடைய அங்கிகளை அவங்க வந்துட்டு கழுவி சுத்திகரித்து கொண்டிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதனால அவருடைய ரத்தத்தினால தான் அவர்களுடைய வஸ்திரங்கள் கழுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அவருடைய ரத்தத்தினால எப்ப கழுவப்படும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 1வது அதிகாரத்துல நம்ம எப்பவும் கூட வாசிப்போம். என்னன்னு சொல்லி, நம்மளுடைய பாவங்களை நம்ம ஒற்றுக்கொண்டு அறிக்கை செய்யும் பொழுது, அதை விட்டு நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்கும் பொழுது, அதுக்காக மனம் வருந்தும் போது என்ன பண்றாரு ஆண்டவர்? அவர் பரிசுத்தமும் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால நம்மளுடைய சகல விதமான பாவங்களை கழுவி சுத்திகரிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவர் நம்மளை சுத்திகரிக்கின்ற அந்த முறைமை, அந்த ப்ரோசஸ் எப்போ நடக்கும், எப்பெல்லாம் அந்த பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரிப்பாரு அப்படின்னா, நம்மளுடைய பாவத்துக்காக நம்ம மன வருந்தி அதை விடுறேன் ஏசப்பா, இனிமே இந்த விஷயங்க, இனிமே நான் யூடியூப் பார்க்க மாட்டேன், இனிமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒருவேளை என் வேலை சம்பந்தமான விஷயத்துக்காக இது யூஸ் பண்ற கட்டாயம் எனக்கு இருந்தா அதுக்காக மட்டுமே அதை உபயோகிக்கிறேன், வேற எந்த விஷயத்துக்காகவும் சும்மா கட்டி நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏசப்பா. அதுக்கடுத்து இதுல பாக்குற விஷயங்கள் என்னுடைய சிந்தையில வந்து உக்காருது, இந்த சிந்தையில வந்து உக்காந்ததுக்கு அடுத்து அது ஒரு ஆசையா எனக்குள்ள முளைத்து, அந்த ஆசை என்னை வந்துட்டு உங்களுடைய வசனங்களை மீறும்படியா, என்ன முற்றிலுமா உங்களை இருந்து விலகும்படியாக செய்யுது அப்படின்னா, என்னுடைய எதிர்பார்ப்பையே மாத்திரதுக்கு உண்டான எல்லா விதமான ஒரு வல்லமை, தீய சக்தியின் ஒரு வல்லமை வந்து இந்த உலகத்தின் பொருட்களுக்குள்ள இருக்கு. அதுல முக்கியமா செயல்படுகின்ற சாத்தானுடைய பெரிய கருவிதான் மொபைல் அப்படின்ற சோசியல் மீடியா இல்லைங்களா? இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணும்? நம்மளுடைய வாழ்க்கைய, நம்மளுடைய தேவன் கொடுத்திருக்கின்ற அந்த ரட்சிப்பு என்கின்ற அந்த வஸ்திரத்தை முழுசா கரைப்படுத்தி விட்டுடும். கரைப்படுத்தாதபடிக்கு நாம் அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்பொழுது கூட தேவனுடைய வசனத்தை காலையும் மாலையும் தியானிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட பேசுவாரு, கரெக்ஷன் பண்ணுவாரு. மகனே, இந்த நாள்ல உனக்குள்ள இந்த வசனத்தின் அடிப்படையா இந்த காரியங்கள் வந்துட்டு இருக்கவில்லை, இந்த வசனத்துக்கு விரோதமா நீ நடந்து கொண்டாய் அப்படின்ற ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கத்தை நம்மளுக்குள்ள உண்டு பண்ணுவாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மனம் வருந்துவோம் ஆண்டவர்கிட்ட. அதுக்கடுத்து அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கிராஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்ஸா மேலே ஏறி அவருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது இப்படியாதான் வெளிப்படையா ஆண்டவருக்கு முன்னாடியே வெளிப்படும். நம்மளுக்கும் கூட ஆமா
நான் வந்துட்டு கண்டிப்பா ஆண்டவரோட வருகையில நிப்பேன் அப்படின்றது இதன் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 23வது வசனம். மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். மாமிசத்தினால் கரைப்பட்டிருக்கின்ற வஸ்திரத்தை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எதனால் வஸ்திரம் கரைப்படும், எந்த வஸ்திரத்தை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு அணிந்து கொண்டிருக்கிற இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிறது இங்க ஏதோ மாம்சத்தினால் அசூசைப்பட்டிருக்கின்ற வஸ்திரம் அப்படின்னா இது ஒரு டிசைபிளா இருந்தவர் தான், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறவர் தான், ஒரு தேவ மனுஷனா அந்த அழைப்பு இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புக்கு பாத்திரவானாக தன்னை தகுதிமானாக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அவன் உலகத்தின் மேல் மீண்டும் உலகத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனாகவே இருந்து அதை மாம்சத்தினால் அசூசைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். நம்மில் யாருன்னா ஒருத்தர் அப்படிப்பட்டவர்களாக இருந்தா நிச்சயமா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பை கேட்கும்போது நிச்சயமா அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால நம்மளுடைய ரட்சிப்பின் அந்த வெண்ணையாடை என்கிற அந்த வஸ்திரம் கழுவப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய வருகையில தகுதி உள்ளவர்களாக நம்ம நிற்போம். ஏன்னா உங்க வாய் வார்த்தையிலிருந்து கூட எந்த விதமான அவபக்தியான வார்த்தைகளே புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எபேசியர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? வாயை வந்துட்டு பலிபீடத்துக்கு ஒப்பா வந்துட்டு எபிரேயர் புத்தகத்துல வசனத்துல ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட வகையிலிருந்த சபித்தல் அப்படின்னு வந்துடுச்சுனாலே ஆண்டவரை பார்த்து நம்ம ஜபிக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாதவர்களை போல நம்ம மாறிடுவோம். அப்படின்னு வாயே அவ்வளவு ஜாகிரதையா காத்துக்கணும். ஒரு சாபமான வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து வந்துடக்கூடாது. அந்த ஒரு பிழையினால ஆண்டவரோட சம்பாஷிக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். திருப்பி அதை சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை நிமித்தமாக துக்கப்படணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பரிகாசம் வந்துடுச்சு ஏசப்பா, காமெடிங்க பேசிட்டேன் ஏசப்பா, அப்பா உங்களுடைய சாயல்ல படிக்கப்பட்ட இந்த மனுஷனை அப்பா என் வாய்க்கு வந்தது போல பேசிட்டப்பா, பேசுறதுக்கும் எந்த விதமான துக்கமும் என் இருதயத்துக்குள்ள வரல, அதுக்கு பதிலாக எனக்குள்ள ஒரு சந்தோஷமும் அப்படியே ஒரு கவுண்டர் அடிச்சேனே அப்படின்றது போல ஒரு திருப்தி தான் இருந்துச்சு அப்படின்றது போல இருந்துச்சுன்னா எனக்குள்ள ஆண்டவரோட வருகைக்கு உண்டான அந்த ஒரு காத்திருக்குதல் அப்படின்ற அந்த பொறுமை எனக்குள்ள இல்ல. ஆண்டவரோட வருகையை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது அது கிளியராகவே ஆண்டவருக்கு முன்னாடி வெளிப்பட்டுரும். அப்படின்னா மாம்சத்தினால அசூசைப்படும் அப்படின்னு சொன்னா என்ன? தேவனுடைய வசனத்தின் மூலியமாக வஸ்திரம் இன்னும் தூய்மையான வஸ்திரமாக விளக்கப்படும். ஆனா மாம்சத்தின் குணங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது, அது யாவன அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல எழுதப்பட்டிருக்க விக்கிராராதனை, வேசித்தனம், அதுக்கடுத்து பொருளாசை ஆகிய விக்கிரம், இப்படிப்பட்ட எல்லா அநேக லிஸ்ட வந்துட்டு அந்த இடத்துல எழுதியிருப்பாரு இல்லைங்களா? இதுதான் அந்த மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிறது. நம்மளுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நாமும் கூட நமக்கே பிரியமாய் நடந்து கொள்ளுகிற சில நடக்கையின் மூலியமாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசூசைப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கிறோமா அப்படின்னா நம்மளுக்குள்ள பொறுமை இல்லை. அந்த பொறுமை எல்லாம் நம்ம எழுந்துட்டு நம்ம இந்த உலகத்தின் மேல எதிர்பார்ப்பு உண்டாயிட்டு இருக்கு. ஐயோ நாளைக்கு வந்துட்டு பசங்க வந்துட்டு இன்னைக்கு படிக்க வைக்கலன்னா நாளைக்கு அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோ, இந்த பணம் இல்லைன்னா என்ன ஆகுமோ, இதை நான் சேர்த்து வச்சதானா நாளைக்கு என்னோட லைஃப் இப்படி இருக்கும், எனக்கு இப்போ ஏஜ் இவ்வளோ ஆகுது, நாளைக்கு அந்த ஏஜ்ல நான் எப்படி இருப்பனோ அவங்கள போல எனக்கு நடந்துருமே, இப்படி எல்லாம் பேசுற மனுஷங்க, இப்படி எல்லாம் நினைக்கிறவங்க மனுஷங்களுக்கு நிச்சயமா இயேசுவோட வருகையை பத்தி எந்த கவலையும் கிடையாதுன்னு அர்த்தம். இவங்க எதிர்பார்ப்பெல்லாம் அவங்க வாயே வெளிப்படுத்தி காமிக்குது. நிச்சயமா இயேசுவோட வருகை குறித்து அவங்களுக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மாய்மாலம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த மாய்மாலத்துக்குள்ள போனவர்களாக நம்ம மாறிடுவோம். நம்மை நாமே ஏமாத்தி கொள்ளுகிறது அதுதான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசைப்படுத்தாத சில பேர் சத்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். என்னங்களா? சார்தீஸ்ல சில பேர் வந்துட்டு அவங்க வஸ்திரங்கள் அசூசைப்படுத்தி கொள்ளாதவர்கள் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்றாரு. அப்படின்னா மாம்சத்தினால் தங்களுடைய வஸ்திரங்களை அசூசைப்படுத்தி கொள்ளாதவர்களாகவும் சார்தீஸ் என்கின்ற அந்த பட்டணத்துக்குள் இருக்கின்ற விசுவாசிகளுக்குள்ள சில பேர் தங்களுடைய வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இந்த உலகத்தின் மாம்ச ரீதியான எந்த சிந்தையினாலும் பாவத்தினாலும் அசூசைப்படுத்தி கொள்ளாமல் கர்த்தர் மேல் வைத்திருக்கின்ற அந்த ஒரு பயத்தின் மூலியமாக, பக்தியின் மூலியமாக அதை பரிசுத்தமாக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வருகைக்காகவும்
அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நித்திய ஜீவனுக்குள்ள தாங்க பிரவேசிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியா எல்லா நேரத்திலையும் அந்த வாஞ்சியோட கூட இருந்து நீடிய பொறுமையா இருந்து இந்த உலகத்துல தங்களுடைய பிரயாணங்களை முடித்து அவங்க வந்துட்டு இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? பரதேசத்துக்குள்ள இருக்கிறாங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க இல்லைங்களா? இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறாங்க. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் அப்படின்ட்டு தான் அவங்களை அழைப்பாங்க. ஆதாம்ல இருந்து பிடித்து ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரைக்குமே யாரெல்லாம் வந்துட்டு விசுவாசத்துக்குள்ள உறுதியா நின்னு அதுக்கடுத்து அவங்க சரீரத்தை விட்டு அவங்க வந்துட்டு அந்த ஆத்மா வெளியே வந்துடுச்சோ, அந்த அப்படிப்பட்டவர்களோட ஒவ்வொருத்தருடைய ஆத்மா இன்னைக்கு எங்க இருக்கு? அவங்க ஒவ்வொருத்தருமே இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம புறஜாதிகளை போல தேவனை அறியாதவர்கள், எந்த எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் போல நம்ம எந்த எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் அல்ல. நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு உண்மை அப்படின்றதுக்கு அநேக சாட்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்லிடவே முடியாது. சொல்றாங்க என்னன்னு சொல்லி, பிரதர் காலத்துல ஏசப்பா எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரதர் என் ஹஸ்பண்ட் ரொம்ப குடிப்பாரு, ரொம்ப கஷ்டம் பிரதர், ரொம்ப வறுமை பிரதர். அப்போ யாரோ வந்து ஏசப்பா பத்தி சொன்னாரு. சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், என் ஹஸ்பண்ட் குடிக்கிறது விட்டுட்டாரு, அதுக்கடுத்து வீட்டுல இருக்கிற எல்லா வறுமையும் மாறிடுச்சு, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அடுத்து அந்த நிலைமையை ஏசப்பா ஏற்படுத்தி கொடுத்தா அந்த தேவனுக்கு இன்னைக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன் அப்படின்றது தானே முக்கியம். பிரதர் நான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, என் குழந்தைக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா பத்தி யாரோ சொன்னாங்க பிரதர், போய் ஜபிச்சேன் பிரதர். ஜபிச்ச உடனே இதோ ஹார்ட் ஹோல் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு பிரதர். இது போல நிறைய சாட்சிகளை, எவிடன்ஸுங்களை, இது ஒவ்வொன்றுமே பரலோக ராஜ்யம் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, அவர் வரப்போகிறார். நாம் ஒருவேளை அவரோட வருகைக்கு முன்னாடி இந்த சரீரத்தை விட்டு விலகினாலும் விட்டு வெளியே வந்தாலும் நாம் என்றென்றுக்கும் அழியாத அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாக அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருந்து சந்தோஷத்தோடு கூட இருப்போம் அப்படின்றத, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. கேன்சர் பேஷண்ட்ஸ் ஹீல் ஆனது, இதோ HIV பேஷண்ட்ஸ் ஹீல் ஆனது, இதோ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இல்ல பிரதர், இப்படிப்பட்ட எல்லா விசுவாசமும் எனக்குள்ள இருக்கு. ஆனா சில விஷயங்கள்னால நான் வந்துட்டு பொறுமையை இழந்துட்டேன் பிரதர். சில பேருக்கெல்லாம் போய் நான் ஜபிக்கும் போது எதுவுமே நடக்கல பிரதர். அவங்க மேல கை வைக்கும் போது எதுவும் அவங்களுக்கு சுகம் ஆகல. சில பேருக்கு நான் ஜபிச்சு கூட பார்த்தேன், சில மரணத்தெல்லாம் நான் நேரடியா சந்திக்கும்படியெல்லாம் ஆச்சு. ஆனா நான் ஜபிச்சும் அவங்களுக்கு ஏன் பிரதர் உயிர் வரல? ஏன் பிரதர் நான் ஜபிச்சு கூட அவங்களுக்கு வியாதி குணம் ஆகல? ஏன் பிரதர் அவங்களுக்காக ஜபிச்சும் அவங்க ரட்சிப்புக்குள்ள வரல? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இப்படி எல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளுடைய கண் பார்வையின்படியா நாமே ஒரு கணக்கு போட்டு, இதனால தான் நான் விசுவாசத்துல இருந்து விலகிட்டேன், இதனால தான் எனக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசமே சோர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கைகளுக்குள்ள மற்றவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிச்சாங்க, நீங்க சொன்னதை எந்த அளவுக்கு கேட்டாங்க, அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு கீழ்ப்படியாம இருக்கு, இது எல்லாமே ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு நாம அவங்களோட இருந்த அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்ல அவங்களோட வாழ்ந்த 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமா இருக்கிற அந்த வாழ்க்கை மட்டும்தான் தெரியும். அவங்க இருதயத்துல இருக்கிற அந்த ரங்கத்துல இருக்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி நம்மளுடைய கண் பார்வையின்படி நியாய தீர்த்து, அதனாலதான் நான் சோர்ந்துட்டு பிரதர், இப்பெல்லாம் நான் காஸ்பலே சொல்றதுக்கு போறதுக்கு கிடையாது பிரதர், இப்பெல்லாம் நான் வந்துட்டு முன்ன போல எல்லாம் ஜபிக்கிறது கிடையாது பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லவே முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவரை குறித்து நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலே நம்ம ருசித்து பார்த்திருப்போம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஜக்கரியா 3வது அதிகாரம் 1-4 வசனத்தை வாசிங்க. ஜக்கரியா 3வது அதிகாரம் 1-4. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஆமீன். இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது ஜக்கரியா அப்படின்ற ஒரு ஆசாரியர் இருக்கிறாரு. அந்த ஆசாரியனாலே யாரு? ஆசாரியனுடைய வாயில வந்துட்டு தேவனுடைய வசனங்களை வந்துட்டு தேடுவாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன்
தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தனா இருந்து தேவனுடைய ஆலோசனைகளை மனுஷர்களுக்கு சொல்றவரை தான் ஒரு ஆசாரியன் இருப்பாரு இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனு தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஜக்கரியா புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதோ அவருடைய வஸ்திரம் வந்துட்டு கரைப்பட்டிருக்கான். கரைப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, பிசாசு வலது பாசுவத்துல நிக்கிறான் அப்படின்னு சொல்லி. வலது பாசுவத்துல நிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன? பிசாசுக்கு அவனுக்குள்ள இருக்கிற அந்த சில கீழ்ப்படியாமையினாலதான் மாம்சத்தினால அசூசைப்படுகின்ற வஸ்திரம் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல வாசிச்சோம். அப்படின்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமா கீழ்ப்படியாமையின் சில செயல்களை அவர் செய்தது நிமித்தமா என்ன ஆயிருக்கு? யவுசுவா அப்படின்ற அந்த ஆசிரியர் அவருடைய வஸ்திரத்துல கரைப்பட்டிருக்கு. அந்த கரைப்பட்டிருக்கிறது தான் அவருடைய கீழ்ப்படியாமை பாவத்தை குறிக்குது. அந்த பாவத்தின் மூலியமா பிசாசுக்கு அதிகாரம் வந்திருக்கிறதுனால பிசாசு வலது பாசுவத்துல நிக்கிறான். ஆனா ஏசப்பா என்னன்னு சொல்றாரு? இல்ல, அவனுடைய வஸ்திரத்தை நம்ம எடுத்து வெண் வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு, மன்னிக்கிறாரு. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பிசாசுக்கு அவனுக்கு அதிகாரம் இருந்திருக்கும். அந்த அவன் தன்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட நிச்சயமா மனம் வருந்திருப்பான். ஆண்டவர் கொடுத்த அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பான். ஆண்டவர் தண்டிச்சதுக்கோ சிச்சதுக்கு அடுத்து அந்த சிச்சை சரிதான், தன்னுடைய பாவத்து நிமித்தமாக இந்த ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தமாக அப்படின்னு சொல்லி மனம் வருந்ததுக்கு அடுத்து ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. மன்னிச்சதுக்கு அடுத்து தான் அவனுக்கு வெண்வஸ்திரம் கிடைக்குது. பிசாசுக்கு இருக்கிற அதிகாரம் முற்றிலுமா போயிடுச்சு. அதுக்கடுத்து ஆண்டவர் அவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு இல்லைங்களா? இப்படியாதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிசாசு என்ன பண்றான்னா நம்மளுக்குள்ள உண்டான அந்த கர்த்தரை குறித்து தான அந்த எதிர்பார்ப்பை இந்த உலகத்தின் மேல் வருகின்ற அந்த பற்றுதல் மூலியமா உலகத்தின் மேல நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டு நம்மளோட நடக்கையும் பிஹேவியரும் கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் பண்றதுக்கு நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட் அவனுடைய பெரிய வேலையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள விசுவாசத்தை இழக்கும்படியா நம்மளை செஞ்சுட்டால அவனுக்கு அதிகாரம் நம்ம மேல வந்துடும். விசுவாசம் இழந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? கம்ப்ளீட்டா ஆண்டவர் விட்டு வெளியே போயிருக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய வாய் வார்த்தைகள் மூலியமா கிடைக்கின்ற அந்த கீழ்ப்படியாமின் சில விஷயங்கள், என்ன அவபக்தியா பேசுற விஷயங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு பரிகாசமா பேசுற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தின் மூலியமாவும் அவனுக்கு அதிகாரம் வந்துட்டே இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஆண்டவர்ல இருந்து அப்படியே தூரமா போயிட்டே இருப்போம். இப்படியாதான் பிசாசு வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிப்பான். அவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் ஏசப்பா நிறைய வாட்டி, அதுலயும் முக்கியமா யாரெல்லாம் எனக்கு டிசைபிள்ஸா ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோமோ, நம்ம வலது பக்கம் இடது பக்கம் எங்க திரும்பினாலும் நம்ம வந்துட்டு வசனத்தை விட்டு விலகும் போது ஆண்டவர் ஆன் தி ஸ்பாட் அடிப்பாரு. அன்னைக்கே குழந்தைக்கு ஃபீவர் வந்திருக்கும், அன்னைக்கே நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மூலியமா புரிய வைப்பாரு. ஏன் பிரதர் இது இதோ எதெல்லாம் கொள்ளையடிச்சு வீடு கட்டி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு ஏன் பிரதர்? சின்ன விஷயம் பிரதர், இது ஒரே ஒரு வார்த்தை தான் பிரதர் நான் அப்படின்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு இப்படி நடந்துச்சு எனக்கு அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமா உணரும்படியா செய்து அந்த நேரத்திலேயே குழந்தை வந்துட்டு எப்பவோ ஒரு தவறான வார்த்தையை பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறான வார்த்தை பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே இது சரி கிடையாதுன்னு முகத்தை கொஞ்சம் மொறப்பா வச்சு அதுட்டீங்கன்னா என்ன ஆகும்? ரெண்டாவது வாட்டி அந்த வார்த்தையை பேச மாட்டான். 4 வாட்டி அது அப்படி சொல்லும் போதெல்லாம் சிரிச்சுட்டே எவ்வளவு அழகா பேசுறேன் பாரு, வாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 வாட்டி அப்படியே கேட்டுட்டு இருந்தோம்னா 5வது வாட்டி போய் நான் கரெக்ஷன் பண்றேன்னா அதுக்குள்ள அது மறுத்துட்டு இருக்கும் இல்லைங்களா? ஏசப்பா வந்துட்டு மறுத்து போற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட மாட்டாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முழுசா நெருங்கி கிட்ட வந்திருக்கோம், ரொம்ப கிட்ட வந்துட்டோம். பிசாசுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் கொடுத்துட கூடாது அப்படின்றதுக்காகத்தான். பிசாசு நம்ம கிட்ட நெருங்க வந்தாலும் ஏசப்பா சொல்ற முதல் விஷயம், அவன் செஞ்ச பாவத்தின் நிமித்தமா நான் சிச்சித்து இருக்கேன், அவனும் அதை ஒத்துட்டு இருக்கான், உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு தான் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட மோசையோடைய அந்த பொணத்தின் மேல எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது என்னன்னு சொல்லியிருப்பாரு. தேவதூதனுக்கு தெரியும் மிகாயலுக்கு ஏசப்பா நியாயத்தை தீர்த்து வச்சுட்டாரு, இவன் வந்துட்டு இப்படி சொந்தம் எல்லாம் கொண்டாட முடியாது, இந்த பணம் எனக்கு வேணும், அவருடைய பிரேதம் எனக்கு வேணும் அப்படின்லாம் நீ கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும்? மிகாயலுக்கு தெரியும். ஏன் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 40 வருஷம் எதுக்காக ஓயாம உழைச்சாரோ அந்த உழைப்புக்கு உண்டான அந்த பலனை அவர் அனுபவிக்காம அதை அனுபவிக்காதபடிக்கு ஒரு பெருஞ்சிச்சையை கொடுத்தாரு. என்ன, நீங்க வந்துட்டு நான் சொல்லியிருந்த அந்த கட்டளையின்படி நீ நடக்காம நீ நிர்விசாரமா என் விஷயத்துல நடந்துட்ட ஜனங்க முன்னாடி, அதனால நீ கானா தேசத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாதுன்னு உடனே என்ன பண்ணாரு? ஆண்டவருக்கு முழுசா ஒப்பு கொடுத்து அந்த சிச்சிய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாரு.
தான் செஞ்ச தவறுக்காக மன வருந்தி ஏசப்பா சொன்னது போலவே அந்த மலை மேல தன்னுடைய உயிரை விட்டுட்டாரு. அதுக்கடுத்து அவர் எங்க போயிருப்பாரு? பரலோகத்துக்கு போயிருப்பாரு. இல்ல அப்படின்னு சொல்லி முரட்டாட்டம் பிடிச்சிருந்தா, அந்த சிச்செல்லாம் எனக்கு வேணாம், நீங்க என்ன சிச்சிக்காதீங்க, நான் போவே போவேன் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா கைவிடப்பட்டிருப்பாரு இல்லைங்களா? ஏன் இஸ்ரேல் ஜனங்க கூட அந்த 12 கோத்திரங்களுக்குள்ள இருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்து கானான் தேசம் எப்படி இருக்கு அப்படின்ற அது குறித்து ஒரு செய்தியை நாங்க நல்ல செய்தியை போல அது குறிச்சு எல்லாத்தையும் விசாரிச்சு அதை பத்தி செய்தி யாருன்னா கொண்டு வர்றவங்க ஒரு 12 பேரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி 12 கோத்திரத்துல 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைப்பாங்க. போய் 12 பேரையும் போய் அந்த கானான் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு அதை குறித்து செய்தி கொண்டு வந்தவங்கள 10 பேர் என்னன்னு சொல்லி சொல்றாங்க, இல்லப்பா அவங்க எல்லாம் நம்மளை காட்டிலும் உன்னதமானவங்க, அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம நிக்க முடியாது, நம்ம வெட்டிக்கிளிகள் போல இருப்போம், காலையே நசுக்கி போடுறது போல நசுக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்குறது போல அவிசுவாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேர் மட்டும்தான் விசுவாசத்துக்குரிய வார்த்தையை பேசுறாங்க, காலை போய் யோசுவா. ஆனா இந்த 10 பேர் பேசின விஷயத்தினால எல்லாரும் சோர்ந்து போய் அந்த 6 லட்சம் காலாட்களும் ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முறுமுறுத்த உடனே ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு, இல்லப்பா அந்த 20 வயசுக்கு மேல்பட்ட அவங்க எல்லாருமே வந்துட்டு 40 வருஷம் இந்த வனாந்தரத்துக்குள்ளேயே சுத்தி திரிந்து அதுக்குள்ளேயே மடிந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சையை கொடுக்குறாரு. அந்த சிச்சை வந்துட்டு இந்த உலகத்துக்குள்ள அவங்க கானான் தேசத்துக்குள்ள சுதந்திரத்துக்குள்ள அந்த 6 லட்சம் காலாட்கள். ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த சிச்சையில நினைச்சு பாருங்களேன், ஆண்டவர் நினைச்சிருந்தா சிச்சையை கொடுத்துரு அவங்கள சங்கரிக்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்தது, அவங்கள கண்டிப்பா அழிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா 40 வருஷம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வனாந்தரத்துக்குள்ளேயே நீங்க சுத்தி தெரியணும் அப்படின்ற ஒரு தண்டனை விதிக்கிறார் சிச்சை. ஏன் அந்த சிச்சை? அந்த 40 வருஷத்தின் பிரயாணத்திலையும் இது என்னுடைய பாவம், என்னுடைய கீழ்ப்படியாமைன்னு சொல்லி யாரெல்லாம் மனம் வருதுனாங்களோ அந்த 6 லட்சம் காலாட்கள்லயும் அந்த சிச்சையை ஏற்றுக்கொண்டு மறுத்தவர்களா யாரெல்லாம் வந்துட்டு காணப்பட்டிருப்பாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தகுதி வந்திருக்கும். யாரெல்லாம் என்னதுக்கு எதுக்கு இந்த சிச்சை, நான் ஏன் அனுபவிக்கணும், நாங்க என்ன பண்ணோம் அப்படின்றது போல ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்துட்டு அதுக்கடுத்து கூட பிடிவாதமா யாரெல்லாம் இருந்திருப்பாங்களோ அவங்க எல்லாம் கைவிடப்பட்டு பாதாளத்துக்கு போயிருப்பாங்க. ஆக மொத்த அந்த ப்ரோசஸ்ல நீடிய பொறுமையின் மூலியமா தங்களுடைய ஆத்மாவை காத்து கொண்டவர்களாக பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தவர்களும் இருப்பாங்க. அதனால ஆண்டவருடைய ப்ரோசஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துக்குள்ள ஜீவிக்கணும், இந்த உலகத்தை இப்ப நம்ம வந்துட்டு பாக்குற இந்த உலகத்தை இப்பவே நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்றது போல ஆபிரகாம் நினைச்சிருந்தா எப்போ அந்த 4 ராஜாக்களை வந்துட்டு வீழ்ச்சி அடையும்படியா செஞ்சானோ இப்பவே ஒரு கிங்டம் ஸ்தாபிச்சு இருந்திருப்பாரு இல்லைங்களா? மாம்சத்தின்படி இல்ல, உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை நான் அனுபவிப்பேன், ஒரு நாள் அவர் ஸ்தாபிப்பார், அந்த நாள்ல நான் அங்க இருப்பேன் அப்படின்றது. ஆனா அங்க இருக்கிறதை காட்டிலும் இவருக்கு பிள்ளையாக நான் இருக்க வேண்டும், என்னை உண்டாக்குன தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படிதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நாமளும் இருக்கணும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 8-9. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வாக்கியவான்கள் என்று எழுதி என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆமென். ஆமென். இங்க வசனத்துல கவனிச்சு பாருங்களேன், இங்க தேவ ஜனங்கள் இருக்கிறாங்களே அவங்க ஒவ்வொருத்தருமே வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்காங்களா? இது மணவாட்டியை குறிக்கிறது. மணவாட்டி என்றால் தேவனுடைய சபை. தேவனுடைய சபை என்றால் அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த கூட்டத்தை தான் தேவனுடைய சபை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா தேவனுடைய சபை அந்த மணவாளனாகிய ஏசப்பாக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கு, அலங்கரித்து கொண்டிருக்கு. அப்படின்னா அந்த வெண் வஸ்திரம் அப்படின்னு சொன்னா என்னவா? அந்த தேவ ஜனங்களுடைய நீதிகளே அப்படின்னு சொன்னா என்ன? நீதியானது எப்படி வெளிப்படும்? நீதியானது கிரியைகள் மூலியமாக வெளிப்படும். விசுவாசம் எப்படி வந்துட்டு கிரியைகள் மூலியமாக வெளிப்படுமோ அப்படியாகத்தான் நம்மளுடைய தேவ நீதி அப்படின்றது நம்மளுடைய வார்த்தையின் மூலியமாக வெளிப்படும். நம்ம ஒவ்வொரு நாள்லயும் நம்மளுடைய வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானங்கள் மூலியமாக, நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயங்கள் மூலியமாகவும் வெளிப்படும். இன்னைக்கு பசங்களை உட்கார வச்சு இயேசுவோட வருகை 2027 சம்பவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறதா இருந்தா, நான் வந்துட்டு ஐயோ என் பையனுக்கு அடுத்து அவனுக்கு பையன் பிறந்தா அதுக்கடுத்து என்ன பாட்டின்னு கூப்பிடுவாங்களான்னு பேசிட்டு இருந்தா, ஆமாம்மா இயேசுவோட வருகைக்காக பயங்கரமா நான் எதிர்பார்த்துட்டா இருக்க அப்படின்றது என்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்திடும் இல்லைங்களா? கண்டிப்பா எனக்கு அதை குறித்து எந்த கவலையும் கிடையாது. எனக்கு எப்ப பார்த்தாலும் இப்பெல்லாம் பாத்தியா சைட் ரேட் எப்படி ஆயிடுச்சு,
அப்போ சின்ன வயசுல இருக்கும்போது சைட் எதுக்கு, பொழைக்கிறது ஏதோ முக்கியமா தேவையானது உணவு தான். அதனால நம்ம போய் அங்கங்க கூலி தொழிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி என் அப்பா அம்மா இப்படி வளர்த்தாங்க. அந்த காலத்திலேயே சைட் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லி பேசிட்டு உக்காந்து இருந்தோன்னா என்ன ஆகும்? அப்படின்னா நான் கைவிடப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் வாய் வார்த்தையில நான் சொல்றதன் மூலியமா ஆண்டவரே இல்ல, நம்மளை எப்படிலாம் ரசித்தாரோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு நாமளும் உலகத்தின் மனுஷர்களை போல நம்ம வந்துட்டு நடக்கலாம் அப்படின்றது போல நடக்கலான் இருக்கேன் அப்படின்றது தான் நம்மளுடைய வாய் வார்த்தையே சொல்லுது. நம்ம வந்துட்டு மறுதளிக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணும் இல்லை. நம்மளுடைய வாய் வார்த்தைகளே அது கன்ஃபார்ம் பண்ணி டிக்ளேர் பண்ணி ஆமா நான் விசுவாசத்தை விட்டு விலகின ஒரு மனுஷன் அப்படின்றத உறுதிப்படுத்திடும். அதனால மிகவும் ஜாகிரதையாக நம்மளுடைய ஆத்துமாக்களை நம்மளுடைய நீடிய பொறுமை என்கின்ற கீழ்ப்படுதலை வெளிப்படுத்துகின்ற அந்த ஒரு பரிசுத்தத்தை மூலியமாக நம்மளுடைய ஆத்மாவை காத்து கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதை எதை கொன்றும் நம்ம வந்துட்டு அசூசைப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளில் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமேன். என்னங்களா? ஆகையால் இந்த பூமியிலிருந்து உங்களுக்கு உள்ளே உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியிலிருந்து தான் உங்களுக்கு இச்சையே பொறுக்கும். எப்படிங்களா? இந்த பூமியின் ஜனங்கள் சொந்த பந்தங்களோட இன்னைக்கு உட்காந்துருந்து பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் அறியாத சொந்த பந்தங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா அந்த சொந்த பந்தங்கள் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிப்பாங்க. இதோ பாத்தீங்களா, என் கணவர் வந்துட்டு இவ்வளவு பெரிய ஜுவல்லர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நேத்து தான் பையன் வந்துட்டு இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா, நாளைக்கு வந்துட்டு டாக்டர் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கான், இதோ நான் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்லி இன்னொரு சொந்தக்காரர் சொல்லுவாரு, இன்னொரு சிநேகிதர் சொல்லுவாரு. இப்படி இதோ இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி அழகுபடுத்தியிருக்கேன், எல்லாரும் என்னை பார்த்து ரொம்ப வந்துட்டு எல்லாருமே என் அழகை பத்தியே பேசுறாங்க அப்படின்றது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை குறிச்சு இந்த உலகத்தின் மனுஷர்கள் எல்லாரும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களோட கூட ரொம்ப வந்துட்டு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஐக்கியமா இருக்கும்போது என்ன ஆகும்? நிச்சயமா அவங்களுக்குள்ள எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த சந்தோஷப்பட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளேயே ஒரு ஏக்கத்து போல உள்ள பிரவேசிச்சிடும். ஏக்கம் வந்ததுக்கு அடுத்து என்ன ஆகும்? அந்த ஏக்கம் தான் எனக்கும் அது வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையாக உள்ள முளைத்து விடும். அந்த ஆசை என்ன பண்ணும்? நம்மள அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே மறுதளிக்கும்படியா நம்மளை தூண்டும். இல்ல ஏன் ஏசப்பா இப்படி சொல்லி இருக்கிறாரு, அதுக்குன்னு சொல்லி இந்த வசனத்துல எங்கேயோ இடம் இல்லையா? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கு, இதுல என்ன இருக்கு தப்பு? ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டா என்ன ஆயிரும்? சகோதரிகளாக இருந்தாலும் பாக்குறவங்க கண்ணுல தானே தப்பு அப்படின்றது போல என்னுடைய ஆசை வந்துட்டு நான் எனக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, அதனால நானும் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பத்தை எனக்குள்ள உண்டாயிடுச்சு, அதனால நானும் போடுறேன். ஆனா ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்றதுனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என்னுடைய கண் பார்வையில அது வந்துட்டு வசனத்துல ஏசப்பாவுடைய கண் பார்வை சுத்தம் தான், அதனால பாக்குற சகோதரருக்குள்ள தப்பு அப்படின்றது போல இல்ல. வசனத்துல எழுதப்பட்டிருக்கா, கனமுள்ள வஸ்திரத்தை தரிக்க வேண்டும். ஆமா, கனமுள்ள வஸ்திரத்தை தான் நம்ம வந்துட்டு வஸ்திரத்துல இப்படிப்பட்ட வஸ்திரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் தேவன். ஆம், இப்படிப்பட்டவர்களாக நான் ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அப்படியே நான் என்ன அலங்கரித்துக் கொள்வேன் அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் வசனத்தின் அடிப்படையில நம்ம வந்துட்டு அனுசரித்து கொண்டு போகிறது மூலியமா தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஆண்டவரோட வருகைக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தையும் ரெடி பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றது இது மூலியமா தான் வெளிப்படும். இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த உலகத்தின் மூலியமாக எனக்குள் உண்டாகிற அந்த இச்சைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த உலகத்தின் மூலியமாக உங்களுக்குள்ள உண்டாகிற அந்த இச்சைகள் உங்களுடைய அவயவங்கள எந்த விஷயங்கள்ல வேணாலும் போராடலாம். ஆனா உங்க அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவயவங்களை அழித்து போடுகிறதுனால என்ன லாபம்? ஏசப்பா சொல்ல வர்றது, ஒருவேளை உன்னுடைய அழகை குறித்து உன் முகத்தை எப்படியெல்லாம் சிங்காரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா, முகத்தை நீ அழிச்சு போட முடியுமா? இல்ல, அந்த முகத்தையே எப்ப பார்த்தாலும் அலங்காரமா வச்சிருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தை தான் நீ அழித்து போடணும். அப்படிப்பட்ட எண்ணத்தையே எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த எண்ணத்தை தான் நீ எடுத்து போடணும். இல்ல காது வந்துட்டு எப்பவும் இந்த காதுக்கு ஒரு நல்ல கம்மல் போடணும் அப்படின்றது போல, இல்ல இந்த பைக்ல உட்காந்துருந்து இப்படி போயிட்டு இருந்தா அப்படின்றது போல எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே ஒரு வாஞ்சை வருது. மத்தவங்களை என்னை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஆச்சரியப்படணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது. இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நான் அழித்து போடணும். இது எங்கிருந்து வருதா? இது எல்லாமே உலகத்திலிருந்து நாம் சுத்தி பார்த்து பழகுகின்ற இந்த மனுஷர்கள் மூலியமாக இது எல்லாமே
நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு வாஞ்சியை போலவும் ஒரு விருப்பத்து போலையும் முளைத்து அதுக்கடுத்து அந்த விருப்பத்தின் மூலியமாக ஆண்டவருக்கு விரோதமா பாவத்தை செய்கிறவர்களாக நம்ம மாறிடுவோம். பிசாசு நேரடியா நம்மள தாக்க மாட்டான். அன்னைக்கு ஒரு பாம்பு வடிவத்துல வந்தான். இன்னைக்கு தேவனை அறியாத, தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள்கள் மூலியமா அவன்கிட்ட தந்திரமா வெளிப்பட்டு இன்னைக்கும் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளுகிறதுக்காக இப்போ வரைக்குமே திட்டமா செயல்பட்டு கொண்டுதான் இருக்கான். ஆனா அவனுடைய திட்டத்திலிருந்து, அவனுடைய எல்லா சிந்தைகளை, அவனுடைய எல்லா அந்த ஸ்கேம்ல இருந்தும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்குள்ள இந்த உலகத்து மேல எந்த பற்றுதலும் ஆசையும் வாஞ்சியும் வேணாம். எனக்கு அப்படின்றது போல யாரும் என்னை புகழவும் வேணாம், யாரும் என்னை தலையில வச்சுக்கிறது வேண்டாம், யாரும் எனக்கு ஒரு கணம், எனக்கு ஒரு மரியாதை, இப்படிப்பட்ட மனுஷன் இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு மனுஷன், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இந்த உலகத்தின் மனுஷர்களுக்குள்ள இருக்கு. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உலகத்தின் மனுஷர்களுக்குள்ள இருக்கலாம், ஆனா நம்மளுக்குள்ள வேண்டாம், இல்லைங்களா? சரி, வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. ஆமீன், ஆமேன். பாருங்களேன், எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். அவனுக்கும் குடும்பம் இருந்தது, அவனுக்கும் ஏதோ பசி இருந்தது, தாகம் இருந்தது, சில காரியங்கள் நடக்கும் பொழுது அதை பொறுக்க முடியாதபடிக்கு இருதயத்துல துக்கம் இருந்தது. நம்மை போல பாடுள்ள மனுஷனாக எலியா இருந்தாலும் அவன் கருத்தாக ஜபிக்கும் பொழுது 3 வருஷம் 6 மாதங்களும் மழை பெய்யவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம், இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் கொண்ட எலியா ஒரு ஜபத்தினால ஆண்டவருக்கு நோக்கி கருத்தாய் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்துக்கு மூலியமாக உத்தரவு கிடைத்து தேவன் அவனுடைய ஜபத்தின்படியாகவே 3 வருஷம் 6 மாசங்கள் மழை பெய்யாதபடிக்கு இஸ்ரேல்ல வானத்தை அடித்து போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், இல்லைங்களா? மீண்டும் 3 வருஷம் 6 மாசம் ஆனதுக்கு அடுத்து ஏசப்பா திருப்பி ஜபி அப்படின்னு சொல்றாரு. திருப்பி ஜபிக்கிறாரு, அதுக்கடுத்து மழை பெய்யுது, இல்லைங்களா? எப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள உறுதியா இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், இல்லைங்களா? ஆண்டவர் மேல எந்த அளவுக்கு ஒரு விசுவாசமும் ஒரு எதிர்பார்ப்பும், ஆண்டவர் எப்போ என் கூட இருக்கிறாரு அப்படின்றது போலியான ஒரு அந்த பக்தி வைராக்கியத்தையும் இங்க எலியா கிட்ட பார்க்க முடியுது, இல்லைங்களா? ஆனா சில விஷயங்கள்னால மனம் சோர்ந்து போறாரு. அப்படி நாம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் கண்டிப்பா பலப்படுத்துவாரு, சோர்ந்து போயிடக்கூடாது. எலியாவுக்கு ஏசப்பா எப்படி எலியாவை பலப்படுத்தினாரு? அவர் மனம் சோர்ந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இல்லைங்களா? அந்த எதிர்பார்ப்பே இல்லாத போல தன்னோட உயிரையே காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுன சில சந்தர்ப்பங்களும் எலியா வாழ்க்கையில வந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட எல்லா விஷயங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நாமளே நினைச்சு நாமளே சில முடிவுகளை எடுத்து போறவங்களை போல நம்மளதே ஆன சில வழிகளை தேர்ந்தெடுத்து நடக்கிறவர்களா நாமளும் எளிய போல மாறி இருக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்வியும் நம்ம கேட்டுக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம வாசிக்கும் போது புரிய வரும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமீன். இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா சொன்னது போலவே அவர் மழை வரக்கூடாதுன்னு சொல்லி ஜபின்னப்போ ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறாரு. மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடித்து போட்டார். மீண்டும் 3 வருஷம் 6 மாசம் கழிச்சு திருப்பி ஆண்டவர் அனுப்புறதுக்கு அடுத்து திருப்பி ஜபிக்கிறாரு. அப்பா இப்போ வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்கும்படியா செய்யுங்க அப்படின் போது மழையை வர்ஷித்தார் ஆண்டவர். ஆனா அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற பாகாலுடைய எல்லா அந்த தீர்க்கதரிசிக ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாகாலுடைய அந்த சிலை வழிபாடுகளை செய்யற அந்த ஆசாரியர்களா இருந்தாங்களே, அப்படிப்பட்ட எல்லா அந்த ஆசாரியர்களையும் எலியா வெட்டி கொன்னு போட்டுருவாரு. கொன்னு போட்டதுக்கு அடுத்து ஒரு கட்டளை அரசாங்கத்திலிருந்து புறப்படும், ராஜ கட்டளை. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஜ்பேல் அப்படின்ற அந்த அஹாபோடைய மனைவி ராணியா இருந்தால
அந்த இஜ்பேல் ஸ்திரீ என்னன்னு சொல்லுவாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்துட்டு ஏசப்பாவை யாரெல்லாம் வணங்குறாங்களோ, கர்த்தரை பின்படுகிற எல்லா தேவ மனுஷங்களையும் கொன்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரச கட்டளை புறப்பட்டுரும். அதனால எங்கெல்லாம் கர்த்தரை வணங்குறவங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேடிக்கொள்ளணும்னு சொல்லி சேனைகளின் எல்லா அதிபதிகளும் எல்லா அந்த சேனைகளும் புறப்பட்டு போகும். ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எலியா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது என்ன பாருங்க, இவரு மறிச்ச ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல உள்ளத்துல முழுசா சோர்ந்து போய் தானே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கல, இது பண்ணல, மனம் சோர்ந்து போயிட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு காத்திருக்குதல்ல இருந்த அந்த ஒரு வைராக்கியம் அதெல்லாமே போயிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் பேசும்போது என்னன்னு சொல்றாரு, சேனைகளின் கர்த்தரை குறித்து நான் மிகவும் வைராக்கியம் கொண்டவனாக இருந்தேன், பக்தி வைராக்கியம் கொண்டவனாக இருந்தேன்னா இப்போ இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ஸ்ல அந்த பக்தி வைராக்கியம் இல்லாம போயிருந்துச்சு. காரணம் சொல்றாரு என்னன்னு சொல்லி, இல்ல ஆண்டவருடைய தீர்க்கதரிசிங்க ஒவ்வொருத்தரும் தேடி கொண்டுட்டு இருக்கிறாங்க, நான் ஒருத்தந்தான் உயிரோட இருந்து என் உயிரை எப்படின்னா காப்பாத்திக்கிறதுக்காக இங்க வனாந்தரத்துல தெரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீ ஏன்பா இங்க வந்த, என்ன பண்ணிட்டு இருக்க இங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா பேச ஆரம்பிப்பாரு. அது மாத்திரமல்ல, அவனை திருடப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் கிளியராவே சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாகால வணங்காத 7000 பேரை நான் காப்பாத்திருக்கேன், இவங்க கைக்கு நான் அவ்வளவு சுலபமா ஒப்பு கொடுத்துருவேன் என் பிள்ளைங்களை அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ எலியா என்ன ஆயிருப்பாரு, ஃபர்ஸ்ட் எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தாரோ அதே ஒரு துணிவும் அதே ஒரு வைராக்கியமும் மீண்டும் எலியாக்கு வந்திருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கும் அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தையும் அப்படிப்பட்ட ஒரு பக்தியின் அந்த ஒரு வாஞ்சியும் மீண்டும் ஏசப்பா நம்மளுக்குள்ள உயிர்ப்பிக்கும்படியா செய்யறதுக்காகத்தான் ஒவ்வொரு 8 o'clock கால்ஸ்லயும் ஒவ்வொரு சகோதரர்களை மறைத்து கொண்டு ஆண்டவர் வெளிப்பட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். கேட்கும் பொழுது இது என்னை குறித்துதான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை கேட்கும் பொழுது நிச்சயமா ஃபர்ஸ்ட் போல நம்மளும் 4 மணி 3 மணி 12 மணி 1 மணி அப்படின்னு சொல்லி உட்காந்து ஜபிக்க ஆரம்பிப்போம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் வசனங்களை வாசிக்க ஆரம்பிப்போம். வாசித்ததன்படியாகவே நடக்க ஆரம்பிப்போம். சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொருத்தர் மேல கை வச்சு ஜபிக்க ஆரம்பிப்போம். சுவிசேஷம் எல்லா இடத்துலயும் போய் பரவ ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாருங்களேன், நேத்து ஒரு சகோதரர் வந்துட்டு கடை நடத்துறாரு, டிசேபிளா இருக்கிறாரு, வீட்டு சபையிலே ஒரு டிசேபிளா இருக்கிற நம்மளுடைய சகோதரர்ல ஒருவர் வந்துட்டு கடை நடத்துறாரு. அவரோட கடைக்கு வந்துட்டு ஒரு வேற டினாமினேஷனுடைய ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு சகோதரர் போய் இவர்கிட்ட பேசியிருக்கிறார், கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போய் பேச்சு கொடுத்துருக்கிறாரு. நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லி பேசி சில டவுட்டுங்கெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேசி அவரு எப்படின்னா வந்துட்டு தன்னுடைய சத்தியத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த தவறான உபதேசங்களை சொல்றவங்க, தகாத உபதேசங்களை பேசுறவங்க இருப்பாங்களே, அப்படிப்பட்ட ஒரு குரூப்காரங்க அவங்க. ஜெஹோவா விட்னஸ், செவன்த் அட்வென்டிஸ்ட், அதுக்கடுத்து வந்துட்டு இந்த பிரனஹாம் அப்படின்ற இந்த குரூப்ஸ்ல இருக்கும். இப்படிப்பட்ட குரூப்ல இருந்து இருக்கிற ஒரு மனுஷன் தான் நம்மளுடைய சகோதரர்கிட்ட போயிருக்கிறாங்க. அந்த சகோதரருக்கு இது குறித்தெல்லாம் நீங்க வந்துட்டு ஒரு நம்பர் தரேன், அந்த சகோதரர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அடுத்து அந்த சகோதரர் எப்படின்னா அவர்கிட்ட நம்ம பேசி இந்த தவறான சத்தியத்துக்குள்ள நம்மள ஒரு ஆளா அவரை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே டிசேபிள்ஸா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்குமே வசனங்கள் தெரியும். யார் எது பேசினாலும் பரிசுத்த ஆவியினர் ஹெல்ப் பண்ணி கிளியராவே அதுக்குண்டான விளக்கங்களை கொடுத்துருவாங்க. அப்படி பேசுறதுக்கு அடுத்து அந்த யார் வந்துட்டு வஞ்சிக்கிறதுக்காக வந்தாரோ அந்த டினாமினேஷன்ல இருந்து வந்த அந்த சகோதரர் வந்துட்டு கால் வந்துட்டு கொஞ்சம் கட்டா கேக்குது, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டாரு. ஏன் இதை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிற, சத்தியத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிற எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கு, ஆனா தவறான சத்தியங்கள் அசத்தியமான வழிகள்ல நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் யார் வெளியே கொண்டு வர முடியும்? ஒரு மனுஷனால முடியுங்களா? 2 பேர்னால முடியுங்களா? எல்லாருமே நான் போறேன், நான் பண்றேன், ஏதோ ஆண்டவருக்காக நான் இந்த டைம் வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறேன், நான் புரிஞ்சுக்கினது ஏதோ இந்த டினாமினேஷன்காரங்க இப்படி பேசுறாங்க, இதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் லிஸ்ட் நான் ரெடி பண்றேன், ஆன்சர் லிஸ்ட் ஒரு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் நான் முகத்தை காமிச்சிட்டு ஒரு வீடியோ பண்றதுக்கு என்னால முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஆடியோவானா பேசினா ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஏதோ அட்லீஸ்ட் இப்படி யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இந்த தவறான சத்தியங்கள்ல கட்டப்பட்டவங்களா, அப்படிப்பட்டவர்களை சந்திக்கிற, எப்படின்னா முயற்சி செய்யற, அவங்களோட கூட பேசுற அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே ஆரம்பிச்சா
சத்தியம் எவ்வளவு வேகமா போய் செல்லும் அப்படின்றத நினைச்சு பாருங்களேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, AD 90s என்ன ஆச்சா, சுவிசேஷம் வந்துட்டு அந்த யூரோப் கான்டினென்ட் முழுசாவே பரவிச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யூரோப்பே கம்ப்ளீட்டா ஒரு 30, 40, 50 இயர்ஸ்க்குள்ள முழுசா ஏசப்பா யாரு அப்படின்றது அந்த கான்டினென்ட் ஃபுல்லாவே பரவிடுச்சு சுவிசேஷம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம மூலியமா நம்ம இருக்கிற ஏரியாவில் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஊர்ல ஆகட்டும், நம்ம சாட்சி கொடுக்க முடியாது. எந்த நெட்வொர்க்கும் எந்த விதமான அந்த என்னன்னு சொல்லுவோம், போக்குவரத்துக்கு உண்டான எந்த ஒரு டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இல்லாம இருக்கும்போது இப்படி சுவிசேஷம் பரவி இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, நெட்வொர்க், இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருந்தோம். ஆனா நான் என்னோட குடும்பம் ஏன் அப்படின்றது போல ஒரு சுயநலமா நம்ம வாழ்றது மூலியமா என்ன நடக்குது, நிறைய பேருக்கு சத்தியமே போய் சேர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணணும் இல்லைங்களா? ட்ரை பண்றது மூலியமாக தானே நான், ஏன்னா என் அப்பா வாஞ்ச அதுதானே, ஒரே ஒரு ஆத்மா கூட அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றது. அதனால பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஏசப்பா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ நாம் ரட்சிப்படைஞ்சது போலவே எல்லாரும் ரட்சிப்படையணும் அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கட்டளைகள்லயே பிரதானமான கட்டளை எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல முழு உள்ளத்தோடு, முழு வெள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு நீ வந்துட்டு அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அதுக்கு ஒப்பான இன்னொரு கட்டளை என்ன, உன்னை போலவே உன் அயலான நேசி அப்படின்னு சொல்லி. உன் அயலான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அயலான் அப்படின்னு சொன்னாலே நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட சொந்த பந்தங்கள், சிநேகிதர்கள், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நாம் சந்திக்கின்ற நபர்கள், இல்லைன்னா வந்துட்டு அவங்கள நாமளே வந்துட்டு சந்திக்கிறதுக்கு ஏசப்பா வந்துட்டு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு இல்லைங்களா? இல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுகிற அந்த ஒரு ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு இல்லையா? எப்படி ஆகட்டும், அவங்க அங்கீகரிக்கட்டும், அங்கீகரிக்காம போகட்டும், சாட்சிக்காகனா அவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேருறதுக்கு என்ன பாத்திரமா எடுத்து பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? சரி, கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமேன். இங்க பாருங்களேன், உபதிரவத்தை பொறுமையா சகித்து கொள்ளணும் அப்படின்ற அந்த விஷயங்களை சொல்லிட்டு வரும்போது தான் சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லி, ஏதோ உங்க எதிர்பார்ப்பை குறித்து யாரை விசாரிச்சாலும் அதை வந்துட்டு நீங்க உங்க நடக்கையின் மூலியமா அதை வெளிப்படுத்தி காமிங்க. சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நீங்க வந்துட்டு ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்க தகுதி உள்ளவர்களை போல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. அது ஆண்டவரை பிரசங்கிக்காதபடிக்கு ஆண்டவரை நீங்க வந்துட்டு ஆண்டவருக்கு சாட்சியா வந்துட்டு இந்த தேவனை அறியாத மக்களுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு வெளிப்படையா காமிக்கணும் அப்படின்னு சொன்னா அது உங்க நடக்கையின் மூலியமா நீங்க காமிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் எதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கேன், ஏன் நான் இப்படி இருக்கேன், நான் ஏன் ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படி மேற்கொள்றேன், ஏன் இதை இப்படி கையாளுறேன், ஆவிக்குரிய முறையில கையாளுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குற ஒவ்வொரு புறஜாதிகளும் புரிந்து கொள்ளும்படியா நம்மளோட நடக்கையில அதை காமிக்க ஆரம்பிக்கணுங்களா? சரி, ஏசப்பா எந்த ராஜ்யத்துக்காக நம்மளை அழைத்திருக்கிறாரோ அந்த ராஜ்யத்துக்கு நம்ம பாத்திரவான்களாக தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியா நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறதுக்கு நம்மளை முற்றுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வந்துட்டு பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு, சாந்தத்தோடு கூட நம்ம காத்து கொண்டிருக்கலாம். ஏசப்பா இவ்வளவு நேரமும் நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் ஃபைனல் பிரேயர் ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இயேசுப்பா உம்முடைய 2ஆம் வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது ராஜா. ஆம் ராஜா, உம்முடைய வருகைக்கு எல்லா விதத்திலையும் ராஜா உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா அப்பா இதோ ராஜா ஆயத்தப்பட வேண்டும் ராஜா. எங்களை அப்பா எல்லா விதத்திலையும் நீர் தகுதிப்படுத்துங்க இயேசுப்பா. அப்பா நாங்கள் ஆதியில் கர்த்தாவே கொண்ட அந்த பக்தி வைராகியத்தை மீண்டும் எங்களுக்குள்ள நீங்க தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். நாங்க அந்த பக்தி வைராகியத்தை அப்பா எழுந்ததுக்கு சில காரணங்களை நாங்க சொன்னாலும் அந்த காரணங்கள் உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் ராஜா அது ஏற்றவைகள் அல்ல. எங்களுடைய கண் பார்வையின்படியாக நாங்களே அப்பா தீர்மானித்து கொண்டு அப்பா நாங்களே மனம் சோர்ந்து போனவர்களாக இருந்தோம். இந்த உலகத்தின் மேல் எந்த விதமான எதிர்பார்த்தலும் பிள்ளைகளாக எங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆம் ராஜா, உன் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்துக்கு உங்களோட கூட கல்வாரி சிலுவையில் அறியப்பட்டு மரித்து போயிருக்கிறோம் என்று சொல்லி அப்பா நீ சொன்ன வார்த்தையின்படியாகவே நாங்க இந்த உலகத்துக்கு அப்பா உங்களோட கூட கல்வாரி சிலுவையில அப்பா நாங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளே மரித்திருக்கிறோம் ராஜா. இன்னே
எந்நேரமும் எங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து அப்பா இதோ எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய கீழ்ப்படியமைக்காகவும் எங்களுடைய அவிசுவாசத்துக்காகவும் அவபக்திக்காகவும் நிர்விசாரமான துர்குணங்களுக்காகவும் மன வருந்தின இந்த நிமிடமும் கூட நாங்க உங்க சிலுவையில அப்பா உங்களோடு கூட அறியப்பட்டு அப்பா அந்த பழைய மனுஷன் முற்றிலுமாக ராஜா உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு புதிய மனுஷனாக நீங்க எங்களை மீண்டும் வணைந்திருக்கிறீரு. ஆம் ராஜா, நீர் பயன்படுத்துகின்ற ஒரு பாத்திரமாக அப்பா உம்முடைய பணிக்கு தகுதி உள்ள பாத்திரமாக நீர் எங்களை மாத்திருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே, உம்முடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. ஆம் ராஜா, அதற்காக நாங்கள் எல்லா விதத்திலும் தகுதிப்பட என் தேவனாகிய கர்த்தரே அப்பா ஆவின் கனிகள் என்கின்ற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை எடுக்கம் என்கின்ற அப்பா ஆவிக்குரிய அந்த 9 கனியினால் ராஜா உன் பிள்ளைகளாகிய எங்களை முழுசா நிரப்பி அப்பா உங்களை பிரதிபலிக்கின்ற உங்களுடைய பிரதிநிதிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுப்பா என்று சொல்லி வேண்டிக் கொண்டு உம்மோடி திருக்கிறங்களை என் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து அவர்களை இயேசு நாமத்துல ஆசீர்வதித்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட்.